வாங்க இன்னைக்கு நம்ம கோதுமை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து கடையில் வாங்குகிற கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஷிர்வாத் கோதுமை மாவு. இதில் 2 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யணுன்னா கூட கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஸ்நாக்காக தான் இதை செய்ய போகிறேன். இப்போ 2 டம்ளருக்கே வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடும் போது 5-6 பேர் சாப்பிடலாம். ஸோ அந்தளவுக்கு 2 டம்ளர் வீட் எடுத்துகிட்டு அந்த வீட்டை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நார்மல் அதாவது மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் தவா ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் இந்த புட்டுக்கு தேவையான உப்பு. உப்பு நிறையா போட்டுற வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. இதை நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெல்லம் சேர்ப்பாங்க, சில பேர் ஒயிட் சுகர் சேர்ப்பாங்க. நம்ம அந்த காலத்துல இருந்தே வந்து நாங்கள் ஒயிட் சுகரில் தான் இதை பழகியிருக்கோம். அதனால் நான் தேங்காய் பூ ஒயிட் சுகர் தான் சேர்க்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு ஹாஃப் முடி ஒரு சின்ன அளவில் தேங்காய் எடுத்திருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்தில் தேங்காய் திருவுற தனியாக அருவாமனையே இருக்கும், அதை வச்சு துருவுவாங்க. நம்ம இப்போ வந்து ஃபாஸ்ட் வேர்ல்டில் இருக்கிறனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, மிக்ஸி ஜாரில் அந்த தேங்காய் எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கிட்டு அதை பல்ஸ் மோடில் நீங்கள் வந்துட்டு பல்ஸ் மோட்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 1 2 3 ஸ்டெப் இருக்கும்ல, அந்த இதில் செய்யாமல் ரிவர்ஸில் நீங்கள் வந்து விட்டு விட்டு எடுத்தீங்கன்னா அதான் வந்து இப்போ ரைட் சைடில் ஸ்டெப்ஸ் இருக்கும், அதை பண்ணாமல் லெஃப்ட் மட்டும் பண்ணிங்கன்னா அதுதான் பல்ஸ் மோட். நிறையா பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக தான் இது. அது மாதிரி பண்ணும் போது நல்லா தேங்காய் திரும்பின மாதிரி வந்துடும். அப்புறம் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற ஒயிட் சுகர் சீனியும் அதே மாதிரி நான் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப் வேணால் நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அதுலேயும் ஒரு காரணம் இருக்குது. இப்போல்லாம் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேசிக்கிட்டே அதிகப்படியான சுகர் வந்து நம்மளுடைய டிஷ்ஷில் சேர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பவுடர் சுகர் பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, பவுடர் சுகர்னால் வேறு ஒன்றும் இல்லை, திருப்பியும் சுகரை வந்து பல்ஸ் மோடில் நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். எடுக்கும் போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டாலே நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டிஷ்ஷு லாஸ்ட்டில் சேர்த்தே கொடுத்துட்டோம் அப்படின்னா, திருப்பி திருப்பி கிட்ஸும் யாரும் வந்து சுகர் சேர்த்து சேர்த்து சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க, அதுலேயே இருக்கும் இனிப்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் மாவை, அது எப்போ ரெடி ஆகுதுன்னு நமக்கு எப்படி தெரியும்னா, ஒரு நல்ல வந்து கோதுமை வாடை வர ஆரம்பிச்சிரும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஃப்ளேம் கூட்டிட்டிங்கன்னா மாவு கருகிரும். லைட்டாக ஒயிட்லேருந்து லைட் ப்ரௌன் ஷேடில் மாறினோன்னே மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற விட்டுட்டு தொட்டு பாருங்கள், உங்களால் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தொட முடியுன்ற ஸ்டேஜில் எடுத்துகிட்டு அதை நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து, இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். தண்ணி தெளிக்க தான் செய்யணும், ஊற்றக்கூடாது. மாவையும் நம்ம வந்து டைரக்ட் ஃபேன் இதில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேன் ஓடினாலும் கொஞ்சம் தூரமாக அதை வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது ஆறிடும். இப்படியே தண்ணி தெளித்து தெளித்து பண்ணும் போத இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வரும். இப்போ நான் பிடிச்சி பார்க்குறேன்ல, அதுதான் உங்களுக்கு பதம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இன்னமும் நீங்கள் வந்து மாவு ஒரு மாதிரி திரள் திரளாக இருக்குது, அங்கன கெட்டி கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, அகெயின் நம்ம ஃபாஸ்ட் வேர்ல்டுன்றனால என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு ஒரு டிப். அதை சேம் மிக்ஸி ஜார்லே நம்ம அந்த பவுடர் சுகர் பண்ணியிருந்தோம்ல, அதில் தேங்காய் திருவினேன், அடுத்து பவுடர் சுகர் பண்ணேன், அடுத்து இப்போ அதுலேயே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த தண்ணி தெளித்து தெளித்து இது பண்ண மாவை இதில் இதே ஜாரில் போட்டு அதையும் ஒரு பல்ஸ் மோடில் பண்ணிட்டேன். இப்போ அது எப்படி வந்துடும் அப்படின்னா, இந்த மாதிரி இது வந்து நம்ம இட்லி இதெல்லாம் வச்சு செய்ய போகிறோம். நம்ம வந்து புட்டு மேக்கர்லாம் வச்சு செய்யலை. ஸோ அதனால் இதில் இட்லி கொப்பரையில் வச்சு நம்ம செய்கிறனால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாஃப்டாக வந்துடும். எல்லாருக்கிட்டேயுமே அந்த புட்டு இது இருக்குமான்றது தெரியல, அதனால தான் நான் இட்லி கொப்பரையில் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், பல்ஸ் மோடில் பண்ணிட்டேன். நான் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு இட்லி குண்டால நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி எப்படி இட்லிக்கு வைப்போமோ அதே அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி வச்சுட்டேன் இட்லி பாத்திரத்தில். இப்போ நம்ம வந்து அந்த துணி இட்லி ஊற்றுவோம்ல, ஈர துணி வச்சு, அதே மாதிரி துணியை நனைச்சிட்டு அந்த துணியை நல்லா புழிஞ்சிடணும். அதில் ரொம்ப ஈரம் இருக்கக்கூடாது, ஆனாலும் ஈரம் இருக்கணும், அந்த மாதிரி. இப்போ நம்ம அந்த புட்டு இதை அப்படியே ஃபுல்லாக இதில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். பார்க்குறதுக்கு
ஒரு மாரி உதிரி உதிரியா, கெட்டி கெட்டியா இருக்கிற மாரி இருக்குது. ஆனா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இத ஃபுல்லாத்தையுமே ஒரே தட்டுலயே வந்து அரேஞ்ச் பண்ணிருங்க. அடித்தட்டு யூஸ் பண்ண வேணாம். தண்ணி பக்கத்துல இருக்க தட்ட யூஸ் பண்ணக்கூடாது. மேல் தட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல நீங்க ஒரு 5 டூ 7 மினிட்ஸ்லயே நல்ல வீடே வந்து கமகமன்னு வாட வந்துரும். நீங்க ஈரத்துல உங்க கை விரல நனைச்சுட்டு இந்த புட்ட தொட்டு பார்த்தீங்கன்னா, புட்டு வந்து உங்களுக்கு ஒட்டாம வரும். அவ்வளதான். ஸோ மேக்ஸிமம் 7 மினிட்ஸ் தான். அத இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம திருப்பி எந்த பாத்திரத்துல கலக்க போறோமோ, அதுல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். இப்ப பாருங்க, ஒரு சைடுல கேமரா இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. கையில வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த இதுல எப்படி துணியில ஒட்டாம வருதுன்னு பாருங்க. துணிய மட்டும் ரொம்ப ஈரப்பதமா வைக்க வேணாம். துணிய நல்லா அலசிட்டு, அத நல்லா ஈரத்த புழிஞ்சிட்டு, அப்படியே அந்த தட்டுல வச்சு, அதுல நம்ம புட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அவ்வளதான். இதுல பெரிய வித்தையெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாருங்க, 7 டூ 8 மினிட்ஸ்ல அப்படியே எடுத்து இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எந்த பாத்திரத்துல வைக்க போறீங்களோ, அதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இப்ப நம்ம அதுல வந்து என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா, நம்ம துருவி வச்சிருந்த தேங்காய், அப்புறம் பவுடர் சுகர். இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு சில பேர் வந்து நெய் சேர்ப்பாங்க. சில பேர் வந்து நல்லெண்ணெய் சேர்ப்பாங்க. எங்க வீட்ல 2 விதமான டேஸ்ட்டும் சாப்பிடுற ஆளுங்க இருக்காங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன்னா, தேங்காவையும், சுகரையும் மட்டும் இதில கலந்து வச்சுட்டு, அங்க சாப்பிடுற இடத்துல, நம்ம எந்த இடத்துல சர்வ் பண்றோமோ, அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு ஆப்ஷன். நெய் இது வேணுமா? நல்லெண்ணெய் வேணுமான்னு. பட் அத வந்து நம்ம இப்பவே செஞ்சு வச்சாலும் செய்யலாம். பட் அது வந்து ரொம்ப ஈரப்பதமா ஆயிரும். சாப்பிடுறதுக்கு நேரத்துல அந்த நேரத்துல நம்ம வந்து அ நல்லெண்ணெய் வேணும்னாலும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணும்னாலும் நெய் சேர்த்துக்கலாம். இத நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டா சாப்பிடலாம். ஏன்னா, இதெல்லாம் வந்து ஸ்கூல் டயத்துல நம்ம டிஃபன்லாம் குடுத்து விட முடியாது. ஸோ வீட்ல அப்படியே சுட சுட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ஹெல்தி. இல்ல ஸ்நாக்கா நீங்க சாப்பிட்றனாலும் நல்லாயிருக்கும். வீட்ல செய்யுங்க. அரிசி மாவு புட்டு மட்டும் தான் செய்யணும்னு அவசியம் இல்ல. கோதுமை மாவு புட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அத விட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க எப்படி வந்துருச்சுன்னு பாருங்க. இத நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும். கண்டிப்பா கோதுமை எனக்கு சப்பாத்தி, பூரி பிடிக்காதுன்றவங்க கூட இது சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ நல்லா வந்துருச்சுன்னு பாருங்க. புட்டு மேக்கர்ல பண்ணா கூட இந்த அளவுக்கு வராது. பாருங்க கெட்டிப்படாம சாஃப்ட்டா இருக்கு ஆக்சுவலி இது. தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இதில எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்